திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிழம்பிரை போலுமை இத்தனை நந்தி மகந்தனை ஆனை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றி செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது நேயர்கள் பப்ளிக்கில் கேட்கின்ற ஜோதிடம் மற்றும் அது சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம கொடுக்குற பதிலும், அது சம்பந்தமான விளக்கங்களும், அது சம்பந்தமான கைடன்ஸ், பரிகாரம், ரெமெடிஸ் சம்பந்தமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். இப்போ இந்த ஜோதிடத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சாதான் அதை நம்ம மூவ் பண்ண முடியும். பாசிட்டிவாக இருக்கலாம் தெரிஞ்சாதான். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஏஜ், நீங்கள் என்ன ராசி, என்ன ஏஜ், நீங்கள் என்னதுக்காக இந்த ஜோதிடம் பார்க்க வந்திருக்கீங்க? ஆக்சுவலி நான் இப்போ தான் காலேஜ் முடித்தேன். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தேன். என்னோட ராசி விருச்சிகம். எனக்கு இப்போக்கி ஃபாரின் போக முடியுமா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம்? இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு போகலாம். இந்த இயரில் உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான யோகம் உண்டான்னு எங்களுக்கு கேட்குறீங்க, அதானே? கரெக்டாக தானே? ஹலோ பிரதர், சிறப்பான கேள்வி. ஸோ நீங்கள் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க, விருச்சிக ராசி. ஸோ ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும். ஸோ இமிடியேட்டாக போகலாமா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நல்ல ஒரு கொஷின். சரி, ஃபஸ்ட்டு எந்த கோர்ஸ் படித்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியில் நீங்கள் படிச்சிங்களோ அந்த கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. இப்போ நீங்கள் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 6 months மினிமம் லோக்கலில் ஏதோ ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லைன்னா ஏதாவது ரிசார்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறது உங்களுக்கு வெயிட்டேஜ் உங்களுடைய சிவியில் கொடுக்கும். ஸோ இது நான் அஸ்ட்ராலஜராக சொல்லலை, ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அடுத்தது விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கார். ஏன்னா ஜாபை பொறுத்தவரை குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார், சனி எப்படி இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ராசியை மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. பட் எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய மாதிரி தான் இருக்கார். அதே மாதிரி சர்ப்ப கிரகங்களும் ஓரளவுக்கு நன்மையை தர்ற மாதிரி இருக்குது. அடுத்தது சனி பகவான். சனி எடுத்திங்கன்னா சனியாலேயும் இப்போ உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நடந்த பேச்சுக்கு அப்புறம் சனியாலேயும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு சில புது விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய சான்சஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த என்வாயர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோடு முடிஞ்சால் அடிஷ்னலாக ஏதாவது லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணிக்கிறது நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜ், இங்கிலீஷை தவிர வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் நல்லது. இல்லைன்னா மேண்ட்ரின், ஸ்பானிஷ், சைனீஸ், ஃப்ரெஞ்ச், இந்த மாதிரி ஏதாவது கொரியன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ், 1-2 லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் லாங்குவேஜ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்க. ஸோ அதனால் மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கூட வெயிட்டேஜை உங்களுடைய கேரியரில் கொடுக்கும், உங்களுடைய சிவியில் கொடுக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் எந்த என்வாயர்மெண்ட்லேயும் எந்த கண்ட்ரிலையும் நீங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அது யூ வில் கெட் மோர் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ உங்களுக்கு நிறைய வேறு நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சேரும். அதனால் நீங்கள் நல்ல வேறு லாங்குவேஜஸும் கற்றுக்குங்க. விருச்சிக ராசிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது. பொதுவாக மோஸ்ட்லி எல்லா பிளானட்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் முயற்சி எடுங்க. நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கு 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது.
ஸோ அதனால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உங்களோட கேரியர்லேயுமே வந்து நீங்கள் ஷைன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த கரண்ட் இயர்லேயே நீங்கள் வந்து நல்ல ஒரு பேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக க்ரோத் நல்லாயிருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து 2 விஷயம். நீங்கள் வந்து விருச்சிக ராசி, செவ்வாயுடைய ராசி. ஸோ செவ்வாயுடைய அதிபதினு சொல்கிற போது முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எந்த இஷ்டமான கோவிலோ, முருகன் சம்மந்தப்பட்ட கோவில் எந்த கோவிலாக கூட இருக்கலாம். திருச்செந்தூராக இருக்கலாம், பழனியாக இருக்கலாம், திருப்பரங்குன்றமாக இருக்கலாம், சுவாமிமலையாக இருக்கலாம், சிறுவாபுரியாக இருக்கலாம், வடபழனியாக இருக்கலாம், எந்த கோவிலாக இருக்கலாம். உங்களுக்கு இஷ்டமான அந்த முருகனுடைய கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து கூடுதலாக கிடைக்கும். ஃபாரின் போகிறதுக்கான சான்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் இது ஒரு தடவை பண்ணிவிட்டு வாங்க. எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ, முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமையில், இல்லை விசாக நட்சத்திரம், இல்லை கிருத்திகை நட்சத்திரம், இல்லை சஷ்டி திதி வர நாட்களில் பண்ணிவிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முருகனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும், குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செவ்வாய்ங்கிற போது, அதாவது வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து செவ்வாய் வந்து முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா ஃபயர், நெருப்புக்கு வந்து செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம். ஸோ அதனால் செவ்வாய், முருகன், ஃபயர் இந்த காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். நிச்சயமாக முருகனுடைய அருள் கிடைக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.